ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுவும் வெறும் 2 வரியில. நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது. வாங்க, அந்த பழங்கால ரகசியத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இதா இதான் அந்த சக்தி வாய்ந்த திருக்குறள். கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா தடவை கேட்கும்போது கொஞ்சம் என்ன சொல்றாங்களேன்னு ஒரு மர்மமா இருக்கு இல்லையா? கவலையே படாதீங்க. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த 2 வரி ஃபார்முலாவை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அதோட மையப்புள்ளிக்கு போகணும். அதோட இதயம்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, அறம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை தான், இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். சரி, அப்போ அறம்னா என்ன? சும்மா ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. அதுக்கும் மேல. நீங்க நேர்மையா இருக்கிறது, உங்க கடமையை சரியா செய்யறது, ஒரு தர்மத்தோட வாழ்றதுன்னு ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல சொல்றது தான் அறம். பாருங்களேன், இந்த அறம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு. நேர்மை, தார்மீக கடமை, நீதி, நல்லது செய்யறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் அறம். நாம புரிஞ்சுக்க போற இந்த முழு பிலாசபிக்கும் இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த அறவழியில வாழ்றதுனால நமக்கு உண்மையில என்னதான் கிடைக்கும்? வாங்க, இப்போ நாம குறளோட முதல் வரிக்கு வருவோம். அங்கதான் வள்ளுவர் நமக்கு கிடைக்க போற 2 முக்கியமான பரிசுகளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. அறத்தோட வாழ்றதுனால நமக்கு கிடைக்கிற முதல் பரிசு சிறப்பு. இது வெறும் பாராட்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அதுக்கும் மேல. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சிறப்புங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பொக்கிஷம். அதாவது நாம நேர்மையா சரியா வாழும்போது இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்கற மரியாதை, கௌரவம், நம்ம மேல அவங்க வைக்கிற ஒரு உயர்ந்த மதிப்பு. யோசிச்சு பாருங்க, இதை எந்த பணத்தை கொடுத்தாது வாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஓகே, இப்போ 2வது பரிசுக்கு வருவோம். முதல் பரிசு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா செல்வம். ஆமா, செல்வம்னா உங்களுக்கே தெரியும், பணம், சொத்து, மற்ற மெட்டீரியல் வசதிகள். ஆனா இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. எப்படி அறம், அதாவது ஒரு நேர்மையான வாழ்க்கை நேரடியா செல்வத்தையே கொண்டு வரும்னு இந்த குறள் சொல்லுது. அதுதான் இங்க ஹைலைட். இப்போ இத 2யும் பக்கத்துல வச்சு பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும். அறம்ங்கிற ஒரே ஒரு அடித்தளம். அது நமக்கு சிறப்புங்கிற கண்ணுக்கு தெரியாத மதிப்பையும் கொடுக்குது, செல்வம்ங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச வளத்தையும் கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட இன்டர்னல் growth, எக்ஸ்டர்னல் growth ரெண்டுக்குமே இந்த அறம்தான் காரணம். சரி, இப்போ நாம இந்த குறளோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். இதோட 2வது வரி இருக்குல்ல, அது நமக்கு ஒரு பதில சொல்றதுக்கு பதிலா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய, ஒரு சவாலையே தூக்கி வைக்குது. வள்ளுவர் இங்க ஒரு கேள்வியா ஆரம்பிக்கிறார். அது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. அவர் என்ன கேட்கிறார்னா, ஒரு அற வழியில வாழ்றத விட ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு இதை விட ஒரு பெரிய ஆக்கம், அதாவது ஒரு பெரிய வளர்ச்சி வேற என்ன இருந்துட முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரே ஒரு கேள்வி அறத்தை விட பெருசா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு எவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லுது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்தத 3 ஸ்டெப்ல சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அறத்தை உங்க வாழ்க்கையோட ஃபவுண்டேஷனா மாத்துங்க. செகண்ட் ஸ்டெப், அது உங்களுக்கு மரியாதையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தேர்ட் ஸ்டெப், கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதை விட ஒரு பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அவ்வளோதான். இதுதான் அந்த 2000 வருஷம் பழமையான அந்த சிம்பிள் ஃபார்முலா. இப்போ இந்த குறளை அதோட முழுமையான அர்த்தத்தோட நாம மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூளுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது அறம் நமக்கு சிறப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். ஒரு வாழ்க்கைக்கு இதை விட சிறந்த வளர்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? இப்போ இந்த 2 வரியோட உண்மையான பவர் உங்களுக்கு புரியுது. பாருங்க, இந்த 2000 வருஷம் பழமையான ஞானம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் எவ்வளோ அழகா பொருந்துதுன்னு. அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான, ஒரு செழிப்பான வாழ்க்கையோட அடித்தளம் எதுவா இருக்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?